இந்த தடவை வந்து சம்மரில் போட்ட எல்லா விதையுமே மழை காலத்தில் முளைச்சதை விடவே சூப்பராக வந்துட்டுருக்கு. செடியுமே நம்ம வந்து தண்ணி வந்து குறையாத அளவுக்கு விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா செடி எல்லாமே சும்மா தளத்தளன்னு நல்லா வந்துட்டுருக்கு. பாருங்கள், வெயிலில் இருக்கிற செடியாட்டமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது தளத்தளன்னு. இது எல்லாமே சோயா பீன்ஸ், எல்லா செடியுமே போட்டது எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த மண்ணோட ஈரத்தை மட்டும் நான் குறையாத அளவுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கேன். அதனால தான் இப்போ புதுசாக மறுபடியும் கொஞ்சம் கீரை செடி எல்லாமே போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த க்ரோ பேக்லேயும் வந்து ஃபுல்லாக மண் போட்டு கீரை விதை போட்டிருக்கேன். பக்கத்தில் வந்து தண்டங்கீரை விதை தான் போட்டு வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த இடத்துல தண்ணி ஊற்றி நல்லா வச்சுருக்கேன். மறுபடியும் இந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக தோண்டி மண்ணெல்லாம் எடுத்துட்டு வேறு மண் கொட்டி அதுக்கப்புறம் வந்து விதை போடலான்னு. இந்த தக்காளி செடியில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பச்சைக்காய் இருக்குது. எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சு அப்படின்னா இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் புது மண்ணை போட்டு அப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது விதை போடலான்ட்ருக்கேன். ஒரு புடலங்காய் வந்து சூப்பராக நல்லா பெருசாகிருச்சு. இன்னும் ஒரு 2 நாள் போனால் இந்த புடலங்காய் எடுத்துடலாம். கொடியுமே வந்து சூப்பராக படர்ந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வெயில் காலத்தில் வந்து இவ்வளோ இதாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் பாருங்கள், இங்கேயும் வந்து நல்லா சுத்தம் பண்ணி மண்ணை ஃபுல்லாக எடுத்து புது மண் கொட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்து மண் கொட்டி இதில் வந்து கொத்தமல்லி தழை தான் போடலான்ட்ருக்கேன். இப்போ வந்து கத்திரி செடியில் ஓரளவுக்கு வந்து இந்த எறும்பு கடி, பூச்சி எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ வர காய் பிஞ்சு எல்லாமே வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் நல்லா வருது. இப்படி நிறைய குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து ஒரு நல்ல பெரிய காயாக விதைக்கி விட்டுறணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து மழை காலத்துக்கு ஆடிப்பட்டத்துக்கு வந்து ஊன்றதுக்கு சரியாக இருக்கும். அடுத்து ரெட் ரோஸ் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக அப்படியே பூத்துட்ருக்கு. இந்த இடம் வந்து பின்னாடி ஃபுல்லாக வந்து களைச்செடி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஃபுல்லாக வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். ஒரு மழை வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணலான்னு விட்டுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விடிய காலையில் சரியான நல்ல மழை. அதனால் நாளைக்கு எல்லாமே அப்படியே இந்த பில்பூடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா அகத்தி விதை போட்டு வந்து நல்லா செடி முளைச்சிருக்கு. இந்த பூ வந்து நல்லா அப்படியே செம்ம ரெட்டாக இருக்கும். அடுத்து வந்து பாப்பாங்க ஸ்கூலுக்கு வந்து கிளம்புனேன். இன்றைக்கி பாப்பாங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் டே. அதனால் போயிருந்த ஸ்கூலுக்கு குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி போட்டுட்டு உட்காரப்போ பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தது. அடுத்து நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே வந்து தோட்டத்துக்கு போய் மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து மாங்காயை வந்து ஊறுகாய் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஊறுகாய்க்கு மாங்காவை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம். இந்தளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இந்த கிளிமூக்கு மாங்காய் வந்து ஊறுகாய்க்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நான் வந்து அறுத்து எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே நம்ம வந்து கல்லுப்பு வந்து சேர்த்திக்கலாம். இந்த கல்லுப்பில் வந்து இந்த மாங்காய் ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு நல்லா ஊறிச்சு அப்படின்னா நல்லா உப்பு பிடிச்சி கொஞ்சம் இதாகிடும் நல்லா. அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் மாங்காயை ஊறுகாய்க்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இனி ஈவினிங்காக வந்து ஒரு காஃபியை போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்த அன்னைக்கு வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கவுனி அரிசி மாவு, ராகி மாவு தீந்துடுச்சு. அதனால் மறுபடியும் இது 2லேயும் அது 1 கிலோ, அது 2 கிலோ, இது 1 கிலோன்னு சொல்லிட்டு வாங்கி மறுபடியும் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஊறுகாயை வந்து அரிஞ்சு போட்டதை காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை வந்து நல்லா நம்ம குலுக்கி விட்டுட்டே இருக்கணும். குலுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மேலே வந்து பூசணம் பிடிச்சிடும். குலுக்கி நல்லா அதை வந்து மூடி வச்சிடலாம். இன்னும் 2 நாளைக்கு வந்து மழை சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாள் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா மழை பெஞ்சுது அப்படின்னா இருக்கிற செடி கொடி எல்லாமே வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிடும்.
இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள்.